வணக்கம் காவேரியன்ஸ். இன்னொரு பிளாக் டே ஆன் ஃப்ரைடே அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று கூட ஷேர் மார்க்கெட் ஹெவியாக கரெக்டாக இருக்குது. இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப கவலை அளிக்கிற மாதிரி தான் இருக்குது. நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் எது எடுத்தாலும் நியர்லி அபவுட் 15% குறைஞ்சிருக்கு சின்ஸ் செப்டம்பர். மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா ஈவன் 22-26% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மட்டும் நியர்லி 85 lakh crores வரைக்கும் குறைஞ்சிருக்கு. தட் இஸ் அபவுட் $1 trillion காண போயிடுச்சு. ஸோ உங்கள் பணம், என் பணம் அண்ட் மித்தவங்களோட பணம் எல்லாமே இந்த லெவலுக்கு காண போயிடுச்சு. தட் இஸ் நோஷனல் லாஸ்ன்னு எடுத்துக்கலாம். எஃப்ஐஐஸோட அவுட்ஃப்ளோ பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் $25 billion. ஆக்சுவலாக நேற்று கூட ஒரு நியர்லி $2 billion எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்தியாவில். திரேஸ் இதெல்லாம் நடந்தது பார்த்தா இந்த 5 மாதத்துக்குள்ளே நடந்திருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இதுதான் த லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் டிக்ளைன் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை, செப்டம்பரில் ஆரம்பித்தது ஈவன் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகும் போல் இருக்குது, அப்படி தான் தோணுது. அப்போ நியர்லி அபவுட் இப்பயே 5 months ஆகிடுச்சு. இன்னொரு 2 மாதம் அப்படின்னா நியர்லி 7 months ஆஃப் டிக்ளைன் இன் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த பர்சன்டேஜ்லாம் சொல்லணும் பாருங்கள், 15%, 20% அதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் லெவலில் தான் அந்த டிக்ளைன். பட் ஆனால் ரியல் இதில் போய் பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 30%, ஈவன் 50% கூட சில ஷேர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லா ஷேரும் வந்து நான் பர்ஃபார்மன்ஸா அப்படின்னு சொல்லணும்னா இல்லை. இந்த தருணத்தில் கூட சில கம்பெனிஸ்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் ஜெம்மலாஜிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு. அவங்க கூட ரீசனபிளி குட் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த கம்பெனி பற்றி ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் அவங்கக்கிட்ட. நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ அதை கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். சரி, இப்படி இவ்வளோ கரெக்டாக அடித்த மார்க்கெட்டு என்றைக்கு இது ரிவைவ் ஆகும், என்றைக்கு பவுன்ஸ் பேக் ஆகி வரும், இல்லை என்றைக்கு நம்ம திருப்பியும் வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நம்ம மனசில் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இன்றைக்கி. ஆயில் செக்டார் எடுத்துக்கோங்க, அதுக்கு சம் யூனிக் ப்ராப்ளம் இருக்குது. தோ ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சாலும் தி ருப்பியோட டிப்ரிசியேஷனால் அண்டர் ரிகவரிஸ் ஃபார் ஆயில் கம்பெனிஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆன் எல்பிஜி ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா அபவுட் 13,000 crores ஏற்கனவே வந்துருச்சு. அண்டு அவங்களுடைய க்ரோஸ் ரிஃபைனரி மார்ஜின் பார்த்திங்கன்னா அது கூட அவ்வளோ சுகமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எஃப்எம்சிஜி செக்டார்லேயும் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா லேக் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, வாட் அபவுட் ஃபார்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸை பற்றி அமெரிக்காவில் பேசுகிறாரு. ஏன்னா நம்மளாம் மோஸ்ட்லி ஜெனரிக்ஸ் தானே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அது ஒரு அதுலேயும் ஒரு டிக்ளைன் பார்க்குறோம். சரி, அதை விடுங்க. வாட் அபவுட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஆர் அதர் கமாடிட்டி கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் வேரியஸ் ரீசன்லேயே உங்களுக்கு வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அப் டு த மார்க் இல்லை அப்படின்னு நான் சொல்லணும். வாட் அபவுட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், அதெல்லாம் ஹெவியாக கரெக்டாக இருக்குது. பிகாஸ் அதில் வந்து ஓவர் வேல்யூவேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்லணும். அதனாலேயும் அது நிறைய கரெக்டாக எடுத்து ஒரு ரீசனபிள் லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பேங்க்ஸ் ஆர் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து இந்த என்பிஏ சர்டன் செக்டாரில் லைக் யூனோ த மைக்ரோ ஃபைனான்ஸ் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் இல்லாட்ட என்பிஎஃப்சிக்கு லென் பண்ணாத காரணம், அப்புறம் லிக்விடிட்டி ப்ராப்ளம், அது மாதிரி பல இது சொல்லிகிட்டே போகலாம். ஸோ ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு காரணத்தினால ப்ரைஸு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன காரணத்தை முன் வைப்பேன் அப்படின்னா நம்மளுடைய நான் பர்ஃபார்மன்ஸ், தட் இஸ் நம்மளுடைய கம்பெனியும் கண்ட்ரியும் இந்த ஸ்லோ டவுன் ஆனது தான் மெயின் காரணம் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு குறையிறதுக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதான் ட்ரிகரிங் பாயிண்ட், அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மித்ததெல்லாம் ஒன்லி ஆடிங், எதர் எஃப்ஐஐ வித்ராவலாக இருக்கட்டும், இல்லாட்ட ஓவர் வேல்யூவேஷனாக இருக்கட்டும், இல்லாட்ட
ட்ரம்ப்போட பவருக்கு வந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபேக்டர் தான். ஆனால் இதுலேருந்து மீண்டு வருவோமா அப்படின்னா எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேற்று வந்து கவர்மெண்ட் வந்து ஜிடிபி டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மோர் தென் எக்ஸ்பெக்டட் தான் வந்திருக்கு. இந்த தருணத்தில் நான் அட்மிட் பண்ண விரும்புகிறேன். நான் வந்து 5க்கு குறைச்சி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். பட் வேரியஸ் ரீசன் கூட அதுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் 6.2 அப்படின்னு வந்திருக்கு. இட்ஸ் அ குட் ஒன், வெரி குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜிடிபி வந்து 6.2 அண்ட் ஜிவிஏ தட் இஸ் க்ரோஸ் வேல்யூ ஆடட் பார்த்தீங்கன்னா அபவுட் 6.4 அப்படின்னு இருக்கு. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா நான் சொன்னது சமாட் ட்ரூவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் தான் மெயினாக க்ரோ ஆகிருக்கு 5.6%. மித்த எல்லா செக்டரும் சேர்ந்து ஒன்லி 0.6% தான் க்ரோ ஆகிருக்கு. there is manufacturing, service sector, then all other sectors எல்லாத்தையும் சேர்த்து ஒன்லி 0.6% தான் க்ரோ ஆகிருக்கு. அகெயின் மேனுஃபேக்சரிங்கும் டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஸ்பெசிஃபிக் செக்டர் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபைனான்ஸ், ஹோட்டல், டூரிசம் இதெல்லாம் வந்து நல்லா க்ரோ ஆகிருக்கு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சூமர் ஸ்பெண்டிங், தட் இஸ் கன்சம்ஷன். ஏன்னா அது வந்து ஒரு மேஜர் வெயிட் இருக்குது இன் ஜிடிபியில். இது வந்து க்ரோ ஆகிருக்கு. எஸ்பெஷலி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ், கிராமத்தில் வந்து பீப்புள் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா மான்சூன் நல்லா இருந்ததுனால தான். ஸோ அதனால் அதோட இம்பேக்ட் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் Q4லேயும் இதோட இம்பேக்ட் நல்லா தெரியும். அதனால் இதோட ரூரல் ஸ்பெண்டிங் வந்து வெகுவாக இன்க்ரீஸ் ஆகும்னு தான் எடுத்துக்கலாம். ஸோ அட்லாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு குட் நியூஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேக்ரோ ஃபேக்டர். ஏன்னா ஜிடிபி க்ரோ ஆகுது, அதுவும் எஸ்பெஷலி அது டியூ டு அக்ரிகல்ச்சர், அதுவும் வந்து கிராமத்துலேருந்து ஓட கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து ஃபர்தராக க்ரோ ஆக தான் செய்யும். ஏன்னா அதோட ஃபுல் இம்பேக்ட் மான்சூனோட நல்ல மான்சூனோட ஃபுல் இம்பேக்ட் தெரிகிறதுக்கே அட்லீஸ்ட் 2 quarters ஆகிடும். ஸோ அது Q4ல் வந்து வெட்ட வெளிச்சமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான். அதர் ஸ்டெப்ஸும் ஆர்பிஐ அண்ட் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல பூஸ்ட் கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கலாம். ஆர்பிஐ வந்து லாஸ்ட் இயர் சம்மர் அரௌண்ட் செப்டம்பர் அப்போ சொன்னாங்க என்பிஎஃப்சிக்கு லென் பண்ணோன்னா பேங்க்கோட ரிஸ்க் வெயிட்டேஜ் வந்து 125% இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கூட இப்போ குறைச்சி திருப்பியும் ஒரிஜினல் லெவல் 100% கேட்கணும் வந்துட்டாங்க. இது வந்து ஒரு நல்ல பூஸ்ட்டுக்கு கொடுக்கும் ஃபார் என்பிஎஃப்சி பாரோயிங்க்கு. ஏன்னா இந்த காஸ்ட் ஆஃப் பாரோயிங் குறையிறப்ப அவங்க நார்மலாக வந்து அன்செக்யூர்ட் லோன் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரமோட் பண்ணும். ஏன் அப்படின்னா எஸ்பெஷலி இந்த டைமில் வந்து கவர்மெண்ட் நிலை 1 lakh crores வரைக்கும் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஆல் த டேக்ஸ் பேயர்ஸ் டுகெதர். அப்போ வந்து அவங்க கையில் பணம் இருக்கிறப்ப அதுக்கு ஒரு பொருளை வாங்கும்போது அதுக்கு பற்றாக்குறை இருக்குது பாருங்கள், அதை வந்து அவங்க பாரோ பண்ணி கூட அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதனால் இது ப்ரமோட்ஸ் த கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் இதோட எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்னு தான் எடுத்துக்கணும். கவர்மெண்ட் கூட ஆன் தேர் சைடு என்னென்ன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கமிட் பண்ணாங்களோ அதை கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபர்தர் பூஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி குட் நியூஸ் இருக்கிறனால உடனே ஜம்ப் பண்ணிடலாமா நம்ம வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த திங்கிங் தான் இமீடியட்டாக வருது. என்ன வருது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா அவங்க கையில் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி தான் இருக்கும். அப்போ வந்து அதை கேர்ஃபுல்லாக தான் டிப்ளாய் பண்ணணும், கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அதனால ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து எந்த கம்பெனி வாங்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போ ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலாக இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஒரு நல்ல தருணம், அவங்க வந்து திருப்பி வாங்கலாம் அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம்.
பட் மோஸ்ட் ஆஃப் த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி தான் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு லாஸ் வந்துச்சுன்னா அது வந்து வெகுவாக வந்து அவங்களுடைய எமோஷனல் வெல்பீயிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாங்குறதா இருந்தால் வெரி ஸ்மால் குவான்டிட்டியாக எங்கே வந்து வெகுவாக கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி ஷேரை பார்த்து வாங்குறது பெட்டராக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஏற்கனவே இந்த சிபிஐ டேட்டா கூட பார்த்தோம் நம்ம. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு வித்தின் த ஆர்பிஐயோட ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் ஒரு குட் நியூஸ். ஸோ இன் ஃப்யூச்சரில் கூட இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டு லாஸ்ட் மந்த் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், த ஃபஸ்ட்டு ட்ரிகரிங் ஃபேக்டர் நம்ம ஷேர் மார்க்கெட் குறையிறதுக்கு நம்மளுடைய நான் பர்ஃபார்மன்ஸ் தான் சொன்னேன். இப்போ நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸில் ஒரு ஹோப் தெரியுது, ஒரு த லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது தெரியுது. ஸோ இந்த இது தான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கணும். ஏற்கனவே நிறைய வாட்ச் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த வாட்ச் லிஸ்ட்டெல்லாம் அதுலேயே பெஸ்ட்டு கம்பெனி என்ன, எதை வாங்கலாம் அப்படின்னு பார்க்க வேண்டிய தருணம் வந்துருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான். நேற்று கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூரோப்பியன் யூனியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட மீட்டிங்கில் வர கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அவங்களோட என்ட்ரு பண்ணுறதா கூட ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம என்ட்ரு பண்ணால் ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நமக்கு அமெரிக்காவுக்கு தான் ஒரு பெரிய மார்க்கெட்டாக இருந்தது. அண்டு யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு சைடு ஒரு ஸ்மால் மார்க்கெட் மாதிரி தான் இருந்தது. இனிமேல் இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்டு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணால் நமக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான். பார்ப்போம், காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். பட் இமீடியட்டாக நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, உடனே லம்சம்மாக திருப்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னா, ஐ திங்க் அந்த தருணம் இன்னும் வரலன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஏன் அப்படின்னா, இன்னும் வந்து ட்ரம்ப்போட செய்கைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஜெலன்ஸ்கியோட மீட்டிங் அனலைஸ் பண்ணி பார்த்தாலோ இல்லாட்டா அவரோட அதர் செய்கைகள்லாம் பார்த்தோம்னா பெரிய லெவலுக்கு இனிமேல் அமெரிக்கா மார்க்கெட் வந்து இந்தியாவுக்கு அவைலபிளாக இருக்காதோ என்னன்னு தோணுது எனக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இன்டர்னலாக பார்த்து நம்ம கண்ட்ரியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்னு அந்த மாதிரி பாலிசி எடுத்தால் தான் நம்ம வந்து நம்மளுடைய மார்க்கெட்டும் க்ரோ ஆகும், நம்மளுடைய ஜிடிபியும் க்ரோ ஆகும். அதே சமயத்தில் நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட்டும் திருப்பியும் பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த இந்தியன் ஜெம்மலாஜிக்கல் இன்ஸ்டியூட் அந்த கம்பெனியோட ஷேரை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் அப்படின்னு. அது கொஸ்டின் இதுதான். இவங்க வந்து 100% ஆஃப் த ஷேர்ஸை வந்து ப்ளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஏன் அது ப்ளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வித் திஸ் ஐ கம் டு த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருப்பேன். ஈவன் சில சஜஷன்ஸ் அண்ட் அட்வைஸ் கூட கொடுத்துருப்பேன். இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும், நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் ஏதாவது ஸ்டாக்கை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட அணுகி அவருடைய ஆலோசனை பேசிஸில் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கலாம். இது வரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.